கலைத்திருவிழா அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அதில் வந்து நான் கர்நாடிக்கில் பாடி ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், மாநிலத்திலே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வளர்த்து விட்ட கான நர்த்தன கலைக்கூடத்தின் ஆசிரியரான எங்கள் சார், எங்கள் குரு விவேகானந்தன் சாரும், எங்கள் மிஸ் ராஜேஸ்வரி மிஸ்ஸும் புவனேஸ்வரி மிஸ்ஸுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து 100 மாணவிகளில் 50 மாணவிகளில் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து கனடா, சிங்கப்பூர், மலேசியா அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அரசே வந்து செலவு பண்ணி இதுமாரி பாஸ்போர்ட், விசா அதெல்லாம் செலவு பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் நானும் ஒரு துவையாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி படுறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு நான் வந்து ரொம்ப நன்றியும் சொல்கிறேன். என்னமாரி நிறையா பேர் பாட்டில் ஃபஸ்ட்டு வந்து இதுமாரி டூர்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். 3 நாட்டுக்கு அவங்க சொந்த செலவில் அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது இந்த போகிற லீவு இசைத்துறையில் இருந்ததுனால தான் அது ரொம்ப சீக்கிரம் கிடையாது. இருந்தாலும் இவனுக்கு எல்லா நாட்டுக்கும் சுற்றுலத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனா இந்த இசைத்துறை தான். அதனால அந்த இசைத்துறையை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இசைத்துறை வந்து இசைத்துறையில் அவங்க எல்லா பெரிய பெரிய ஆளுநர் எல்லாருமே எல்லா நாட்டுக்கும் சென்று வந்திருக்காங்க. பார்த்துக்கலாம். அவங்க பேர் அருணா சாய்ராம். அருணா சாய்ராம் அவங்க வந்து மாமாவுக்கு ரொம்ப அருணா சாய்ராம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரபல பாடகி. அவங்க போகாத நாடே கிடையாது. அதனால ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு இசை துறையிலையும் வேலும் புகழும் பெற்ற அச்சையா அவருடைய துறை என்பதை ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறேன். நான் இசைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறேன்.